அனைவருக்கும் வணக்கம். கர்மா சீர்படுதல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பகுதி 4 பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகம் எப்படி உருவாகுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிற பேசிக் புரிதலை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாதகம், ஜோதிடம் இதில் நம்பிக்கை இருக்கவங்க இல்லாதவங்க இப்படி எல்லாருக்குமே அடிப்படையான தெளிவான புரிதலை ஏற்படுத்தும். எப்படி செயல்படுது, எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. ஓகே, இதில் ஜாதகம் அப்படின்னா என்னென்னா நம்ம கர்மா, நமக்குள்ள எப்படியான கர்மாக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பிளானட்டை வச்சு, ராசியை வச்சு, நட்சத்திரத்தை வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தால் அதுதான் ஜாதகம். ஓகே, இப்போ கர்மாங்கிறது நமக்கு எப்படி வந்தது, பிறக்கும்போதே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம பழைய ஜென்மத்தில், முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைகளோட பதிவு, செயல்களோட பதிவு, எண்ணங்களோட பதிவு, சம்பவங்களோட பதிவு. அப்படி உங்களுக்கு முன் ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா முன்னோர்களோட பதிவு, உங்கள் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், இப்படி ஒரு சில நபர்களோட கர்மாவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த 2 நாள் தான் நம்ம பிறக்கும்போது அந்த ஜாதக அமைப்பு உருவாகிறது. இந்த 2 தாண்டி பெருசாக வேறு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணுற கர்மாக்கள் எல்லாமே ஆல்ரெடி உருவான அந்த பிறக்கும்போது இருந்த ஜாதகத்தோட மெச்சூரிட்டி வெர்ஷன் தான். எப்படியெல்லாம் அப்சர்வ் பண்ணோம், எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சு தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் பிறக்கும்போதே ஜாதகத்தில் இருக்கிறது ஒன்று நம்ம முற்பிறவியில் செஞ்ச செயல்களோட கர்மா, அல்லது நம் முன்னோர்களோட கர்மா. இந்த 2 தான் இருக்கும். ஓகே, அதனால் இந்த 2 மட்டும்தான், இந்த 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போது ஒருத்தர் ஜாதகத்தில் 4ல் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது அவர் முன்ஜென்மத்தில் வீடு கட்டுறது சம்மந்தமாக நிறைய வேலைகள் பண்ணியிருப்பார், ரொம்ப ஆசைப்பட்டிருப்பார், பணம் சேர்த்துருப்பார். 6ஆம் அதிபதியாகி செவ்வாய் 4ல் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கலாம். செவ்வாயே 6ஆம் அதிபதியாகி 4ல் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது கடன் வாங்கி வீடு கட்டியிருந்திருப்பார் முன் ஜென்மத்தில். இப்போது போன ஜென்மத்தில் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு, ரொம்ப ஈடுபாடாக வீடு கட்டுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அப்படின்னு விருப்பமாக செயல்பட்டுருந்தார் அப்படின்னா, காற்று வீடு 4ஆம் இடமாக இருந்து அந்த வீட்டில் செவ்வாய் இருந்திருக்கும். அதுக்கு உணர்ச்சி பூர்வமாக நிறைய கஷ்டப்பட்டார், கடன் வாங்கினார், சண்டை போட்டார், நிறைய பிரச்சனைகள் சந்தித்தார் அப்படின்னா 4ஆம் இடம் நீர் வீடாக இருந்து செவ்வாய் அங்கே இருக்கும். நிறைய வாக்குவாதம் பண்ணார், நிறைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனையெல்லாம் சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் காற்று வீட்டில் செவ்வாய் இருந்து அது 4ஆம் இடமாக இருக்கும். ஒரு ஈகோவுக்காக, ஒரு அங்கீகாரத்துக்காக, ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அந்த வீட்டை அவர் கட்டியிருந்தார் அப்படின்னா நெருப்பு வீட்டில் அந்த செவ்வாய் அமைஞ்சு அது 4ஆம் இடமாக இருந்திருக்கும். இதுவே தந்தையோட உதவினால் வீடு கட்டியிருந்தார் அப்படின்னா 9ஆம் அதிபதியாகி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்திருக்கும். சகோதரனோட உதவி, சகோதரனோட ஹெல்ப் இருந்திருக்கு அப்படின்னா 3ஆம் அதிபதியாகி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும். இல்லை சகோதரனோட பிரச்சனை ஆயிடுச்சு, வீடு கட்டும்போது சகோதரனோட ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா 4ல் செவ்வாய் ராகுவோ, அல்லது 8ஆம் அதிபதியாகி 4ல் செவ்வாயோ, அல்லது 6ஆம் அதிபதியாகி 4ல் செவ்வாயோ இருந்திருக்கும். இதே மாதிரி தான் சுக்கிரன் கூட பிறந்த தங்கை, தங்கச்சி அல்லது அக்காக்களோட அல்லது அத்தைமார்களோட பிரச்சனையாகி வீடு கட்டியிருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன் ராகுவோ, சுக்கிரன் கேதுவோ கூட செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கும். பிரச்சனை நெகட்டிவ் அப்படின்னு வந்தால் 6, 8, 12 அல்லது ராகு, கேது, சனி அல்லது நீச்சம், அஸ்தங்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனில் அந்த இடத்துல கிரகம் அமைஞ்சிருக்கும். எப்படி கட்டினாங்களோ அதுக்கான அமைப்பு 4ல் செவ்வாய் இந்த மாதிரிலாம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணமோ, என்ன நினச்சோமோ, என்ன திங்க் பண்ணமோ, என்ன உணர்ந்தமோ, என்ன சம்பவங்கள் நடந்துச்சோ அந்த நிகழ்வுகள், சம்பவங்கள், எண்ணங்களோட வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இந்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கும்போது அந்த சார்ட்டில் வந்து நிற்கும். ஸோ இது 4ஆம் வீட்டில் உதாரணத்துக்கு வீட்டுக்காக சொல்லப்பட்டது. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே 1லேருந்து 2லேருந்து 3, 6, 8, 10, 12 இப்படி எல்லா பாவகத்துலேயுமே நம்ம என்ன பண்ணமோ, நம்ம என்ன பேசணுமோ, என்ன உணர்ந்தோமோ அது எல்லாமே இந்த ஜென்மத்தில் பிளானட்டரி பொசிஷனாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குணம் நமக்குள்ளே இருக்குது, அந்த சம்பவத்தோட எச்சம் நமக்குள்ளே இருக்குது, அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளே இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு ஜாதகத்தை பார்க்குறவங்க 4ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா வீடு கட்டுவார், 4ல் செவ்வாய் ராகு இருக்குது, வீடு கட்டும்போது பிரச்சனை ஆகும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஒர்க் ஆகி நீங்கள் அந்த பிரச்சனையை உண்டாக்கிடுவீங்க. தவறான வழிகாட்டுதல் மூலமா, கவனம் இல்லாமல், மேம்போக்காக, விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படும் போது அந்த பிரச்சனையை தானே உருவாக்கிக்கிடுவீங்க. 6ஆம் அதிபதி 4ல் உட்காந்து கூட செவ்வாய் இருக்குது அப்படின்னா கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பீங்க, அல்லது தாய்மாமா கூட சண்டை போட்டு வீடு கட்டியிருப்பீங்க. இதெல்லாம் முன்னாடி செஞ்ச அமைப்புக்கு வந்த கிரக அமைப்பை நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் அணுகும்போது நடக்கிற சம்பவங்கள். இதை ஜோதிடர் இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடுவார். இப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு யோசனை வந்து அதில் இவருக்கு இப்படியெல்லாம் நடக்கும்ன்ற ஆன் த ஸ்பாட்டில் ஒரு இன்டியூஷன் மூலயமா, உள் உணர்வு மூலயமா இது இப்படி தான் நடந்தது அப்படின்னு கேட்பார். ஆமாம் அப்படி நடந்ததுன்னு நம்மளும் சொல்லிடுவோம். ஸோ இந்த ஜென்மத்தில் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு பகுதி வரும்போது, பார்ட்டு வரும்போது
அதே உணர்ச்சியை, அதே எண்ணத்தை, அதே சண்டையை அல்லது அதே அன்பை என்ன இருந்துச்சோ அதை அந்த இடத்துல வெளிப்படுத்துவோம். அப்போது அதுக்கான சம்பவங்கள் நடக்கும். அதைத்தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஜோதிடர் சொல்கிறோம். இப்போ 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குன்னா பாவகிரகம் சார்ந்த செயலை, உணர்வுகளை, எண்ணங்களை நம்ம பண்ணியிருப்போம், வாழ்க்கை துணைக்கு பண்ணியிருப்போம். 10ல் இருந்ததுன்னா தொழிலையோ வேலையிலையோ அந்த கிரகம் சார்ந்த வேலைகளை, செயல்களை, எண்ணங்களை, உணர்ச்சிகளை பண்ணியிருப்போம். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த ஜென்மத்திலேயே வேலை பண்ணும்போது, தொழில் பண்ணும்போது, அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குணம் நமக்கு வெளிப்படும். அந்த குணம் இப்படித்தான் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஜோதிடருக்கு தெரியும். அதை வச்சு உங்களுக்கு இப்படி தான் நடக்கும்ன்றதை சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சரியான அணுகுமுறை மூலயமா, புரிதலின் மூலயமா, முயற்சியின் மூலயமா, இறையோட, முன்னோர்களோட, குருவோட, பிரபஞ்சத்தோட, நம்ம தாய் தந்தை, நமக்கு நல்லது நடக்கிற நபர்கள் அல்லது நம்மளோட முயற்சி, இது எல்லாத்தோடைய கூட்டுக்கலவையாக நம்ம ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை வாழும்போது இந்த சம்பவங்கள் உங்களுக்கு எவ்வளோ மோசமான கிரக அமைப்பு இருந்தாலும் சரி, அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லாவே நடக்கிறதுக்கு 100% சான்ஸை கொடுத்துருக்கு. ஏன்னா எழுதப்பட்ட விதின்னு எதுவுமே இல்லை, சம்பவங்களோட பதிவு மட்டும்தான் இருக்குது. அது இப்படியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்படி தான் போகுங்கிற எந்த நிச்சயமும் கிடையாது. ஸோ ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எப்படி இருக்குது அதை எப்படி மாற்றிக்கலாம், எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகலாங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் கொண்டு வந்துட்டாலே சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்.